பகவத் பாதை தமிழ் மாத இதழ் மார்ச் 10, 2020. நிகழ்வும் செயலும் ஹேப்பனிங் அண்ட் டூயிங். திருச்சியில் இருக்கும் பொறியாளர் ஒருவர் சில தினங்களுக்கு முன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். காற்றாலைக்கான உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக வேலை பார்க்கிறேன். பணியாளர்கள் அதிகம் என்ற நிலையில் என்னை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். வேறு இடத்தில் வேலை தேடி வருகிறேன். என் மனது மிகுந்த பதட்டத்தில் இருக்கிறது. நான் பதற்றமாக இருப்பதால் வேலை கேட்டு ஃபோன் செய்யும்போது கூட எனது பதற்றம் வெளிப்பட்டு விடுகிறது. இதனால் புதிய வேலை கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லை. எனது பதற்றத்தை எவ்வாறு நீக்குவது? எனது சூழ்நிலையை நான் எவ்வாறு எதிர்கொள்வது? அவரிடம் அது பற்றி பேசினோம். வேலை பிடிக்கவில்லை என்று நீங்களே உங்களுடைய வேலையை நீங்களாக ராஜினாமா செய்து இருந்தால் அது நீங்களாக செய்துவிட்ட உங்களுடைய செயல். நீங்கள் உங்களுடைய வேலையை ராஜினாமா செய்திருக்கவில்லை. ஆகவே அது உங்கள் செயல் அல்ல. ஆனாலும் அது உங்களுக்குத்தான் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அது உங்களுக்கு நிகழ்ந்த செயல். நிகழ்ந்த செயல் வேறு, நாமாக செய்த செயல் வேறு. நிகழ்ந்தது என்பது ஹேப்பனிங், நாமாக செய்யும் செயல் என்பது டூயிங். ஹேப்பனிங் நம்மையும் மீறி நடக்கிறது. டூயிங் என்பது நமது முயற்சியின் காரணமாக நடப்பது. நிகழ்ந்தது அனைத்தையும் ஹேப்பனிங் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ந்தவை ஹேப்பனிங் அனைத்தும் இறைவன் செயல் என்றோ, இயற்கையின் செயல் என்றோ, விதியின் செயல் என்றோ, நம்மை மீறிய செயல் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை மீறிய செயலுக்கு நாம் பொறுப்பாக முடியுமா? ஆகவே நடந்து முடிந்த அனைத்தையும் ஹேப்பனிங் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது கவனம் செயல்பட வேண்டிய செயலில்தான் இருக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்து போனவற்றில் இருக்கக்கூடாது. நாமாக செய்த செயல் டூயிங் கூட அந்த டூயிங் நடந்து முடிந்த பிறகு அது டூயிங் அல்ல. அதுவும் ஹேப்பனிங் ஆக மாறிவிடுகிறது. நடந்து முடிந்தவை அனைத்தும் ஹேப்பனிங் தான். அது நாமாக செய்திருந்தாலும் சரி அல்லது நம்மை மீறி நடந்திருந்தாலும் சரி. ஆன்மீகம் என்பது நமது மனதை நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட பாரம்பரியமான புராதனமான அணுகுமுறை. நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்வதற்கு பெயர் ஞானம். நாம் புரிந்து கொண்டதால் ஏற்படும் விளைவுக்கு பெயர் முக்தி அல்லது விடுதலை. ஞானம் என்பது அனுபவித்து அறியக்கூடிய ஒன்றல்ல. அது ஒரு புத்திபூர்வமான புரிதல் மட்டுமே, இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் மட்டுமே. ஆனால் விடுதலை என்பது, லிபரேஷன் என்பது ஒரு நிகழ்வு, அனுபவபூர்வமான ஓர் உண்மை. நமது மனோ இயக்கத்தின் உயிர் நாடி இந்த விடுதலைதான். விடுதலையுடன் இயங்கும் மனதுதான் உயிருடன் இயங்கும் மனதாகும். விடுதலை பெறாத மனது வெறும் ஜடத்தன்மையுள்ள மனதே ஆகும். உயிர்த்தன்மை என்பது ஏதோ ஒரு நிலையினையோ அனுபவத்தையோ தேக்கி வைப்பதன்று. எல்லா அனுபவங்களில் இருந்தும் விடுபட்டு எப்போதும் புதியதாக இருந்து கொண்டிருப்பதுதான் அது. அது நாம் முயன்று அடைய வேண்டிய ஒன்றல்ல. இயற்கையாகவே நம் மனது என்றென்றும் புதுமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அனுபவங்கள் யாவும் நிகழ்கணத்தில் மட்டுமே உள்ளது. நிகழ்காலம் என்பது தேங்கி கிடக்கும் ஒன்றல்ல. கணந்தோறும் புதுப்பொலிவோடு இயங்கும் ஒரு பிரவாகமே. நமது மனம் நடந்து முடிந்தவற்றிலிருந்து ஒவ்வொரு கணத்திலும் விடுபட்டு இருப்பதுதான் ஆரோக்கியமான மனதின் செயல்பாடு.
அதன் ஆரோக்கியமான உயிரோட்டமான இயக்கமே பிரவாகமாகும். பிரவாகம் என்பதுதான் விடுதலை, அதுதான் முக்தியின் இயக்கம். அது இந்த முயற்சியின் விளைவாக அமைந்த இயக்கம் அன்று. இப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் இயற்கை இயக்கமே இந்த பிரவாகம். அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய பெண்மணி ஒருவர் தனது பிரச்சனை குறித்து நம்மிடம் ஆலோசனை கேட்டார். திருச்சி அன்பரிடம் பேசிய உரையாடலை அந்த பெண்மணிக்கு அனுப்பி வைத்தேன். உங்கள் ஆலோசனை எனக்கு பயன் கொடுத்தது. உங்கள் ஆலோசனைப்படி எனது பெரும்பாலான கவனத்தை டூயிங் மீது செலுத்தி வருகிறேன். இதனால் எனது மனவேதனைகள் ஓரளவு குறைந்துவிட்டன. ஆனால் எனது கவனத்தை எப்போதுமே டூயிங் மீது வைத்திருப்பது சற்று கடினமாக உள்ளது. அது சம்பந்தமாக அவரிடம் பேசினேன். எதையுமே நாம் வேலையாக எடுத்து செய்தால் அது சிரமமே, களைப்பையே அது ஏற்படுத்திவிடும். பழையன மறந்து விடுவதும் புதிய அனுபவங்கள் கணந்தோறும் புதிதாக ஏற்படுவதும் நம் மனதில் இயற்கையாகவே இருந்து வருகிறது. அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே போதும். பழையன கழிதலுக்குத்தான் சாஸ்திரங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளன. அதைத்தான் முக்தி, விடுதலை என உன்னதமான பெயரிட்டு அழைக்கின்றன. மன அனுபவங்களில் ஏற்படும் தேக்கங்கள் யாவும் மனதை முடமாக்கி விடுகின்றன. மன இயக்கம் எந்த கட்டுகளும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்க வேண்டும். இதுதான் மன இயக்கத்தின் ஆரோக்கியமான நிலை. நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நாம் செயல்பட்டாக வேண்டும். சூழ்நிலைக்கு சம்பந்தமில்லாத எதையும் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையானது நமது கைவசம் கிடையாது. அதில் 10 விழுக்காடு மட்டுமே நமது பங்காக உள்ளது. 90 விழுக்காடு அம்சம் நம்மை மீறிய ஒன்றாகவே உள்ளது. நமக்காக உள்ள அந்த 10 விழுக்காட்டு அம்சத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? நம்முடைய புறச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட அளவில் நம்முடைய செயல் அம்சம் 10 விழுக்காடாகவும் நம்மை மீறிய நிகழ்வுகள் 90 விழுக்காடாகவும் உள்ளது. இவை அனைத்தும் நமது புறச் செயல்கள் சம்பந்தப்பட்டவை. நம்முடைய அகச் செயல்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது? இங்கு நம்முடைய மனதில் ஏற்படும் அக அனுபவங்கள் தான் நம்முடைய அகச் செயல்பாடாக அமைந்துள்ளது. மகிழ்வை தரும் சூழ்நிலையில் மகிழ்ச்சியான மன அனுபவமும், வருத்தமான சூழ்நிலையில் வருத்தமான அனுபவமும் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. அவை ஏற்பட்ட பிறகுதான் அவை ஏற்பட்டதே நமக்கு தெரிகிறது. அப்படி ஏற்பட்ட அனுபவத்தில் நமது பங்கு என்ன? நாமாக செயல்படும் பங்கு என்ன? நாமாக செயல்படும் அம்சம் 10 விழுக்காடாகவும் நம்மை அறியாமல் செயல்படும் அம்சம் 90 விழுக்காடாகவும் உள்ளனவா? இல்லை. அங்கு நாமாக செயல்படும் அம்சம் என்று எதுவுமே கிடையாது. அவை அனைத்தும் நம்மை அறியாமல் நம்மை மீறித்தான் செயல்படுகின்றன. அவை நடந்து முடிந்த பிறகுதான், வெளிப்பட்டு முடிந்த பிறகுதான் அவை நடைபெற்றதே நமக்கு தெரிகிறது. நடந்து முடிந்தவற்றை நாம் என்ன செய்ய முடியும்? நடந்து முடிந்த பிறகுதான் அது பற்றி நாம் ஆய்வு செய்கிறோம் அல்லது அதை மாற்றி அமைக்க போராடுகிறோம். புறச்செயல் சம்பந்தமாக நமக்கு பங்கு உள்ளது. பங்கு வெறும் 10 விழுக்காடாக இருந்தால் கூட அந்த 10 விழுக்காட்டை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த 10 விழுக்காட்டு பங்களிப்பின் உதவியுடன் நாம் நமது புற வாழ்வில் நாம் பலவித சாதனைகளை செய்ய முடியும். ஒருவர் புதியதாக சோப்பு ஒன்றை தயாரிக்கிறார் என வைத்துக்கொள்வோம். அதன் தரத்தில் எந்த குறையும் கிடையாது. மார்க்கெட்டில் உள்ள தரமான சோப்புக்கு அது எந்த வகையிலும் குறைந்தது கிடையாது. அவரது சோப்பு தரமான சோப்பு என்பதற்காக அனைவரும் அவரது சோப்பையே வாங்கிவிடுவார்களா?
மார்க்கெட்டின் 90 விழுக்காடு அம்சம் அவருடைய கைகளில் கிடையாது. வெறும் 10 விழுக்காடு அம்சம் மட்டுமே அவரது கைகளில் உள்ளன. அதை பயன்படுத்தி அவர் சிறுக சிறுக முயன்று விற்பனையில் முதலிடத்தை கூட பிடிக்க முடியும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு 10 விழுக்காடு பங்கு கூட கிடையாது. புற உலக அம்சம் என்பது ஒரு தொடர் நிகழ்வாகும். அதனை நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆனால் அக நிகழ்வுகள் அப்படி அன்று. அவை கணந்தோறும் புதியவை, கணந்தோறும் மறைந்து விடுபவை. நம் மனதின் செயல்பாடு எவ்வாறு உள்ளது? மனதின் உதவி இல்லாமல் நம்மால் புறச்செயலில் ஈடுபட முடியுமா? புறத்தில் ஒரு செயலை செய்வதானாலும் மனதின் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. செயல்கள் அனைத்தையும் நாம் நம் மனதில் திட்டமிட்டு அதன்படி அதை செயல்படுத்தலாம். அதே போன்று நாம் நமது அகச்செயல்களை திட்டமிட முடியுமா? அகச்செயல்கள் இயற்கையானவை, நம்மை மீறி செயல்படுபவை. புறச்செயல்களை பொறுத்தவரையிலும் 90 விழுக்காடு நம்மை மீறியவை. ஆதலால் அதனையும் நாம் நம்மை மீறிய ஒன்றாக மனப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். நமக்கு கட்டுப்பட்ட 10 விழுக்காடு பங்கை மட்டும் மனப்பூர்வமாக செயல்படுத்த வேண்டும். அகச்செயல்பாடுகளை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? நமது புறச்செயலில் ஒரு நெருக்கடி, தோல்வி, இழப்பு ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம். இதனால் நமது மனதில் ஒரு வேதனை உணர்வு ஏற்படுகிறது. புறத்தில் உள்ள பிரச்சனை மனவேதனையாக அகத்தில் பிரதிபலிக்கின்றது. புறப்பிரச்சனையையும் நாமாக உருவாக்கவில்லை, அகவேதனையையும் நாமாக உருவாக்கவில்லை. ஆகவே அகம் புறம் இரண்டையும் நம்மை மீறி நடந்தவையாகத்தான் நாம் எடுத்தாக வேண்டும். இருந்தாலும் கூட புறச்செயல்களை முயன்று சீரமைக்கும் 10 விழுக்காடு அம்சம் நம்மிடம் உள்ளதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அகத்தை பொறுத்த வரையிலும் அது 100 விழுக்காடு நம்மை மீறிய ஒன்று. ஆகவே அதனை இயற்கையின் செயலாகவோ அல்லது இறைவன் செயலாகவோ ஹேப்பனிங் ஆக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் முரண்பட்டு இயங்கும் நமது மனதினுள்ளும் முரண்படாத ஒரு முழுமைத்தன்மை மலர்வடைகின்றது.